ஒரு நிமிஷம் மேம். கண்மணி உன் வண்டி சாவி கொஞ்சம் கூட. மீட்டிங் மேம். சாரி கைஸ், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. சீக்கிரம் கூட. இந்தாங்க மேம். தேங்க்ஸ். சாரி சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. மேம்க்கு என்னாச்சு? சோ கைஸ், லாஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட். சோ அடுத்த ப்ராஜெக்ட்ல நம்ம இதே அளவுக்கு டெடிகேஷன் போடுறோம். என்ன செக்யூரிட்டி, ஏசி ரூம்லாம் கிடைச்சதும் உள்ளே செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. உன் வீட்டில் செக்யூரிட்டியா இருந்ததுனால இப்போ நான் சொகுசா வாழல மச்சான். பெருசா வாழ்ந்த ஃபேமிலியில இருந்து ஒருத்தன், அதாவது நான், கமலேஷ் ஆகிய நான் உன் வீட்டில் செக்யூரிட்டியா நின்னேன். அதனால தாண்டா இப்ப ஷேர் ஹோல்டரா இருக்கேன். முட்டாள். ஏய், நீயும் ஏகேவும் எங்க ஃபேமிலியை கேவலப்படுத்துறதுக்காக 30 நாள் என்னை காவல் காக்க விட்டீங்க. இப்போ நானே உங்க பார்ட்னர். பார்த்தல, தட் இஸ் கமலேஷ். ஏய், ரொம்ப பெருமைப்படாதடா. நான் உன்னை விட்டு வச்சிருக்கிறதுனால தான் நீ பார்ட்னர்னு சொல்லிக்கிட்டு இப்படி தெரியுற. 4 மெக்கானிக் பசங்களை உன்னால ஒன்றும் பண்ண முடியல. உனக்குலாம் எதுக்குடா அந்த பீத்தல்? ரஞ்சினியும் அவ ஃப்ரெண்ட்ஸையும் பிரிச்சுறன்னு என்கிட்ட சவால் போட்டுட்டு இங்க உனக்கு ரூம் கிடைச்சதும் சாஞ்சு உட்கார்ந்துருக்கியாடா. ஏய், உனக்கு என்னோட மூவ் புரியாது. நான் உன்ன மாதிரி ஹாஃப் பாயில் கிடையாது மச்சான். எப்பவுமே ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதும் நான் தான், ஆட்டத்தை முடிக்கிறதும் நானே தான். நீ எப்பவும் போல வேடிக்கை மட்டும் பாரு. இப்போ ஆணவத்துல சரிடா, உன்னை வச்சு வெட்ட வேண்டிய காயம் நான் வெட்டுறேன். அப்புறம் உன்னையே வெட்டி தூக்குறேன். யாருக்கு யாரு பார்ட்னர்? பார்ட்னர்? என் லைஃப் பார்ட்னர் எங்கன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? உன் பொண்டாட்டி உன் வீட்டில் தான் ரசகுல்லா தின்னுட்டு இருப்பா. இல்லைன்னா அதே செக்யூரிட்டின்ற பேர்ல எங்கேயாவது உளவு பார்க்க அனுப்பிச்சிருக்கியா? ரஞ்சனி அனுப்ப முடியாது மச்சான். ஏய், அது அவ எனக்கு மட்டும்தான். என் கனவு, என் பிசினஸ், என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் ரஞ்சனி தான் ஷியோரிட்டி. நான் அவளுக்கு செக்யூரிட்டி. ஏய், சில காரணங்களுக்காக மட்டும்தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். அதையே அட்வான்டேஜ் எடுத்து நீ ஆடிக்கிட்டு இருக்காத. சீக்கிரம் அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லுவ. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லியே மச்சான். உன் தங்கச்சி எங்க எங்க போயிருப்பா? சும்மா சொல்ல. டேய், உன்ன மாதிரி அவ்வளவு ஃபாலோ பண்றதா ஏன் வேலையா? அந்த செக்யூரிட்டி வேலையெல்லாம் நீயே பாடுற. அட பாவி, உன் தங்கச்சி மேலேயே அக்கறை இல்லையா உனக்கு? அதான் 60% ஷேரும் 100% கேரண்டி நீயே எடுத்துக்கிறிய. நீயே பாரு. இப்பதான்டா நீ மச்சான். நீ பார்த்துக்கிட்டே இரு. அவசரப்பட்டு குறுக்க மறுக்க எங்கேயா ஓடிடாத. அப்புறம் சேதாரம் உனக்கு தான் அதிகமா இருக்கும். போ போ போ. என்னங்க, எங்கேயாச்சும் ட்ரீட் கொடுக்க கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா இப்படி ரோட்ல பைக்ல ஓரமா உட்காந்துட்டு இருக்கீங்க. எனிவேஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீனு. சீனு, என்னது? என்ன சீனு, என்னாச்சு? இல்ல, எல்லாமே இப்போ முடிச்சு போச்சு ரஞ்சனி.
பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதேதோ பேசி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஏமா என்னமோ உன் புள்ளைய பத்தி பேசும்போது எகிரி வந்தியே, இந்தா பாரு. இந்தா நீயும் பாரு, நல்லா பாருங்க. நம்ம 2 பேரும் அன்னைக்கு ரோட்ல நைட்டு ஒன்னா பேசிட்டு இருந்தத யாரோ போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. எடிலி போட்டோ எடுறா. எடி நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த போட்டோவை எல்லாருக்கும் அனுப்பி அவரோட வாழ்க்கையவே இப்படி கெடுத்துட்டீங்களேடா உங்கள. அன்னைக்கு நிச்சயம் நின்னது கூட எனக்கு பெருசா தெரியலங்க. ஆனா என் அம்மா என்ன சந்தேகப்பட்டாங்கல்ல, அதை என்னால தாங்க முடியல. இவ்வளவு நாள் என் மேல இருந்த நம்பிக்கைய ஒரு நொடியில நானே உடைச்சிட்டேன். என்ன நினைச்சா எனக்கே கோவமா வருதுங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல சீனு. நீங்க எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க தப்பே பண்ணல. எங்க அப்பா போனதுல இருந்து எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். நான் இப்படி நேர்மையா இருக்கிறதே அவங்களுக்காக தான். யாராவது வந்து எங்க அம்மா வளர்ப்ப பத்தி இப்படி நேர்மை இல்லாத ஒரு பையனை வளர்த்திருக்கீங்கன்னு சொன்னாலோ, இல்ல அப்பா இல்லாத பசங்க தப்பா வளர்ந்துருக்காங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தாங்க நான் இவ்வளவு கவனமா இருந்தேன். ஆனா இப்போ என்னாலேயே அவங்களுக்கு இப்போ இந்த பேர் வந்துருச்சு இல்ல. சீனு, என்னைக்குமே 4 பேருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. உங்க நேர்மை 4 பேர் ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு வந்தது இல்ல சீனு. அது உங்க கூடவே இருந்த உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் பார்த்து நீங்க எப்படிதான் இருக்கணும்னு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தது. உங்களோட வலி எனக்கு புரியுது. ஆனா என் மேல உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு தான். உங்க அம்மாக்கு உங்க மேல இருக்கிற கோவம் 4 பேர் தப்பா சொல்லிட்டாங்களேங்கிறது தான். ஆனா அம்மா தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நம்பிட்டாங்களே. என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்களேங்க. இல்ல சீனு, உங்க அம்மா உங்களை நம்பல. அவங்க நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நடுவுல போராட்டத்துல தான் இருக்காங்க. அது அவங்க முழுசா நம்பி